அதான் இப்போ துபாய் போயிட்டுருக்கேன் ஒரு அவார்டுக்காக. நாங்கள் எடுத்த ராஜ்கமல் எடுத்த அமரனுக்கு நிறைய அவார்டு கிடச்சிருக்கு. எனக்கும் ஒரு தெலுங்கு படத்தில் நடித்ததுக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. அதை வாங்கிட்டு திருப்பி டெல்லிக்கு போக வேண்டியிருக்கும் துணை பிரதமர் எலெக்ஷன். இந்த தேர்தல் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர் அந்த பேசும்போது பிரதமரோட தாயை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட அம்மா தாயாரை வந்து அவமானப்படுற மாதிரி பேசுகிறாங்க பிரதமர் சொல்லியிருக்காரு. யாரையும் அவமானப்படுத்துற மாதிரி யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓட்டு காணாமல் போனது, பேர் காணாமல் போனதெல்லாம் ரொம்ப நாளாக நானே சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோட பேரே காணாமல் போயிருக்கு. அப்புறம் போய் கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது அது ஒரு சின்ன விஷயந்தான். அதை விட பெரிய குற்றங்கள் நடந்ததாக எங்களுக்கு சந்தேகம் வந்தபோது நாங்கள் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதோடைய உச்சகட்டமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. வெற்றிமாறன் அவர்களுடைய கருத்தை படிப்பாங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசி கொடுத்து எனக்கு அது கவனிக்கல. அது பார்த்துட்டு நான் தற்பொழுது தமிழகத்தில் வந்து ரீசெண்டாக முக்கியமான வந்து தெருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி விலங்குநல ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது என்ன தீர்வு வரணும்னு நினைக்கிறீங்க? தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க. அதை விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சு. நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு. இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை எப்படி 3000 கோடிக்கு மேலாக முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. பாஜக வந்து அதை விமர்சனம் பண்ணுறாங்க. டூரிசம் மாதிரி போயிருக்கு சார் ஒருத்தர் நல்லது செய்யும்போது எந்த கட்சின்னு நான் பார்க்கறது கிடையாது. நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னா அது எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அதை தான் இவர் பண்ணியிருக்காரு. நாளைக்கு அவங்க நல்லது பண்ணால் சொல்லத்தான். அமெரிக்காவோட இந்த 50% வரியை வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையே எழுதியிருக்கேன். அதுக்கு மேலே இப்போ சொல்லி அது நல்லா எழுதின கட்டுரையை நானே குழப்பிடக்கூடாது. நன்றி.